ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க அனிமி ஃப்ரீக். சீசன் 3க்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்ப சீசன் 4ஓட வந்துட்டேன். சீசன் 3 பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்ப சீசன் 4 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அவ்வளவு பெரிய டைட்டன் அந்த ஷீல்டாவது இதாவதுன்ற மாதிரி அடிச்சு நொறுக்கி தள்ளி இருக்கும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கேட்டிருப்பான்ல, அந்த ஜப்பான் ரைடர் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஜின்கோ சொல்லியிருப்பான், அண்ணே அது ஃபெயில் ஆச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஜின்கோட அப்பாவோட ஆபீஸ காட்டுறாங்க. அவங்க அப்பா டேபிளே அப்படி குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு, நான் மறுபடியும் தூங்கிட்டேனா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட்டோ, சார் நீங்க 23 மணி நேரம் 47 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தீங்க சார், 24 மணி நேரம் தூங்கிருந்தீங்கன்னா உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருப்போம், அதுதான் உங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் சார் நான் உங்ககிட்ட இன்னொரு 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, முதல் விஷயம் இந்த மாதிரி முடிவில்லா உறக்கத்திலிருந்து ஒருத்தங்க குணமடைஞ்சிருக்காங்க சார் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுவான். அது ஜின்வோட அம்மா. அவங்க அப்பாவும் அந்த ஜின்வோட அம்மா ஃபைல பார்த்துட்டு, ஓ அப்படியான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சார் இந்த யங் லேடி நீங்க தூங்குதுல இருந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுவானுங்க. அப்படி அங்க கட் பண்ணி ஜப்பான்ல காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய ஜெயண்ட பார்த்துட்டு அந்த யூரி எவ்வளவு பில்டப் பண்ணா, எவ்வளவு சீனா பட்டான், அப்படி விரட்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அதுவோ தூக்கி வீசிட்டு இருக்கும். அவனோட செக்கோடா என்ன பிடிக்கோடா அப்படி கத்திட்டு இருப்பான். அது அப்படி முழுங்கிரும் அவனை. அப்படி இந்த அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷங்களை முழுங்குற மாதிரி அப்படியே முழுங்கிரும். கீழே 2-3 பீரங்கிலாம் வச்சு சுட்டு இருப்பானுங்க. வானத்துல ஹெலிகாப்டர் குண்டுல வச்சு சுட்டு இருப்பானுங்க. அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இங்க இருக்க எஸ்ரா கண்ட்ரில 2 பேரு நாங்க இதை பாத்துக்கிறோம், இந்த குண்டுல அதுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படி நம்ம வீரவசனம் பேசிட்டு வெட்ட போவானுங்க. அது அசால்ட்டா கண்டுபிடிச்சு டாஜ் பண்ணிடும். இது என்ன இவ்வளவு பெரிய சைஸ்ல இவ்வளவு வேகமா இருக்குது அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இதுல ரன்னிங் கமெண்ட்ரி வேற சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னடா இது இவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவ்வளவு பயங்கரமா இருக்குது, பக்கத்துல இருக்க மாதிரி, அவ்வளவுதான் ஹியூமனிட்டி அழிய போகுது அப்படின்னு பயந்து போய் சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை டிவில பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோ இது ஜே வர்ஷன் மாதிரி ரொம்ப ஆபத்தான ரைடா தான் தெரியுது, மொத்த ஏசியாவும் ஆபத்துல இருக்கு, நான் அங்க போயே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி அவனோட தங்கச்சி வந்து, அண்ணா நீ போகணுமா போகாதாண்ணா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது, நானா போல, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, வெளியே போய் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்ல போய் உட்காருவான். பார்க்ல போய் உட்காந்துட்டு பெரு அப்படின்னு கூப்பிட, பெரு சொல்லுங்க மைக்கிங் அப்படின்னு வந்து நிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்ட, நான் உன்னை என் தங்கச்சியை பாத்துக்க சொன்னா நீ டிவில கேட்ராமா பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்ப பாருங்க. அதுவோ இல்ல இப்ப நான் என்ன சொல்றது அப்படி முடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஹீரோ, சரி இப்ப என் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அரசு அவங்களோட நடவடிக்கையில ஒன்னும் அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் பாருங்க. நம்ம ஹீரோ அதுக்கு, இல்ல அவ அந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல இருந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ரைடு போறதுக்கு முன்னாடி தான் அவ என்ன போகாதீங்க நான் சொன்னா, அதுக்கப்புறம் இப்பதான் என்ன போகாதீங்க நான் சொல்றா, அவ ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கா, இப்ப நான் என்ன பண்றது அப்படி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு கார் குறுக்க வந்து நிக்கும். அப்படியே கட் பண்ணி பார்த்தா இங்க ஜின்கோட அப்பாவோட ஆபீஸ்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ, என்ன எதுக்கு இங்க வர வச்சீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்லுவார் பாருங்க, நான் தான் யோஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட சிஓ, நான் மத்த திமிரு பிடிச்ச பணக்காரங்க மாதிரி கிடையாது, அதுவும் எஸ்ரா ஹண்டர்ஸ் திமிரு காட்டவே மாட்டேன் அப்படின்னு ஒரு செக் எடுத்து அப்படியே நீட்டுவாரு, இதை கிஃப்டா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ, என்ன விலைக்கு வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் விலைக்கெல்லாம் வாங்க பாக்கல, உங்க அம்மாக்கு வந்த நோய் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இது ஜின்கோக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல அது ஜின்கோக்குலாம் தெரியாது, இது என்னோட வைஃப், செக்ரட்டரி, அப்புறம் என்னோட டாக்டர், இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். அப்பனா என்னோட சேர்த்து 4வது பேரா அப்படின்னு சொன்னா, ஆமா நான் இந்த நோய்க்கு உலகம் பூரா மருந்து தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கல, அப்புறம் உங்க அம்மா இந்த நோயில இருந்து வெளியே வந்ததை கேள்விப்பட்டேன், இது கோ இன்சிடென்ட்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல, இது உங்களால தானே ஜின்வோ, நீங்க உங்க அம்மாக்கு கொடுத்த அதே மருந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வாழ்க்கை பூரா உங்களுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே இந்த பக்கம் ஜப்பானை கட்டுறாங்க. பில்டிங்லாம் தக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. மேல ஹெலிகாப்டர் லைட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப சொல்றானுங்க அவனுங்க, இதெல்லாம் என்னையா தீக்குச்சி மாதிரி பில்டிங் எல்லாம் கொளுத்துது, மனுஷங்க எல்லாம் சாப்பிடுது, நம்ம தூரத்துல இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், கடைசியில நம்மளையும் சாப்பிடதான் போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஐயோ அதெல்லாம் அப்படியா, அங்க பாரியா ஒரு பெரிய ஜெயண்ட் கேட்டு முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு, எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கு, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இல்ல அந்த கேட்டை பாதுகாத்துட்டு இருக்கா அப்படி யோசிச்சுட்டே இருப்பானுங்க. அப்புறம் இந்த கேமராமேன் கேமரா போக்கஸ் பண்ணிட்டு, இதுல என்ன மிஷின் மாதிரி நடந்துக்குது, ப்ரோக்ராம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கணும், என்னடா மிஷின் சொல்லிட்டு இருக்க, மிஷினா இருந்தா பாம்பு போட்ட உடனே எல்லாம் செத்துருக்கணும், இது இன்னும் சாகலையே, 31 ஜெயண்ட்ஸ் வெளியே வந்திருக்கு, இவங்க 2 பேர் தானே கொண்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா இந்த கேட் ஓபன் எத்தனை நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் எது எப்படியோ இதை தடுத்து நிப்பாட்டலனா மொத்த மனிதனத்தையும் இந்த ஜெயண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிரும் அப்படி சொல்லிட்டே இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க பார்த்தா ஜின்கோ கத்திட்டு இருப்பான், அண்ணே நீங்க ஜப்பான் போறீங்களானே அப்படின்னு கத்த. நீ பாத்தியா ஜேஜா ஐஸ்லாண்ட் ரைடை விட அது ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இருந்தாலுமே அது பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் ஆச்சானே அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அங்க போய் ஜெயிச்சேன்னா ஆர்ஜின் கில்டு வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகும்டா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஜின்கோவோ, என்ன இருந்தாலும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல வச்சிருப்பாரு, இவன் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் ஜின்கோவோ, அண்ணே அப்புறம் நானும் உங்க கூட வரனே அப்படின்னு கத்துவான். அதுக்கு ஹீரோ என்ன அப்படின்னு பாப்பான். அதுக்கு ஜின்கோ சொல்லுவான், இங்க பாருங்க ரெட் கேட் விஷயம், டபுள் டஞ்சன், ஜேஜோ ஐஸ்லாண்ட், இதுல எல்லாம் காமனா நியூஸ் ஆர்டிகல்ல வர ஒரே விஷயம் என்ன தெரியுமானே அப்படின்னு கேட்க. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டனே, அது நீங்க தானே, எல்லா இதுலயும் நீங்க தானே இருக்கீங்க, நான் எங்க இருக்க பாருங்க, எவனுமே நம்ப மாட்டான், நான் உங்க கூட தான் வேலை பாக்குறேன்னு சொன்னா, நானும் உங்க கூட வரணும்ல, போட்டோல தெரியும்ல, இனிமே நீங்க எங்க போனாலும் என்னைய கூட்டு போங்கன்னு அப்படியே அழுதுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, என்ன பணக்கார பசங்க இப்படிலாம் ஒப்பாரி வைப்பாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப
அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஏய் நீ தாண்டா போக வேண்டாம், அது மட்டும் இல்லாம நான் போறேன்னு எப்ப சொன்னேன், சரி நீ போய் உன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நான் இந்த நேரமே எப்படி ஜப்பான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருவான். ரோட்ல அப்படி நடந்து போயிட்டே இருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிப்பான், நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னால அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண முடியலையே. ஆர்கிடெக்ட் என்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். இந்த உலகத்துல என்ன விட நிறைய பேர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. நான் ஒன்னும் பெரிய சூப்பர் ஹீரோ இல்லையே, நான் தான் அங்க போய் எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை திறந்து வீட்டுக்குள்ள போவான். அவங்க அம்மா வா ஜின்வு வந்து சாப்பிடுன்னு எல்லா சாப்பாடும் எடுத்து வைப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், தங்கச்சி எங்கம்மா அப்படின்னு கேட்பான். அதுக்கு இல்லப்பா அவளுக்கு பசிக்கலன்னு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க கட் பண்ணி ஜின்கு அப்பாட்ட ஜின்வு என்ன சொன்னான்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ செக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு, சாரி என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, அவனும் அப்ப உங்க அம்மா எப்படி எந்திரிச்சாங்க அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க அது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருவான். லிப்ட்ல யோசிக்கிட்டே இருப்பான், இவரு இருந்தாலும் ஜின்கோ அப்பா, ஆனா அவர் உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரா, அவர் எந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியல, நான் இந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை பார்த்து தான் யூஸ் பண்ணணும், இது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்துறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இந்த உலகத்துல என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான நிறைய பேர் இல்ல, கம்மியா தான் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக உதவி பண்ணணும், நான் ஜப்பானுக்கு போறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்காக அம்மாவோ உங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபயர் ஃபைட்டிங்க்கு போகணும், மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு போயிருவாரு, நீ கவலைப்படாத, நீ சாப்பிட்டு முடி, நான் உனக்கு ட்ரெஸ் பேக்கிங்க்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் தங்கச்சியை பார்க்க போவான். கதவை திறந்து பார்த்தா அவன் தங்கச்சி தூங்கிட்டு இருப்பா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்லன்னா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவா. இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி கூட நான் கொஞ்ச நேரம் செத்துருப்பேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா ஐயோ ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சண்டையிலும் கூட உயிர் பொழைச்சு வந்துருவேன் வீட்டுக்கு, எதனால உன்னாலதான், நீ வீட்டுல இருப்ப, உனக்காக நான் வரணுமே, நீ எனக்காக இருப்பேன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோட வந்து நிப்பேன், நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும், நீ எந்த கஷ்டத்திலயும் நீ என்னை விட்டு போனதே கிடையாது, எல்லா கஷ்டத்திலயும் எல்லா நஷ்டத்திலயும் நீ என் கூடயே இருந்திருக்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அவ அழுவா. எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இந்த சீன் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கோ ஹார்ட் எமேஜே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஹீரோ கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துருவேன், நான் அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்னை என் கண்ணு மாதிரி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து அப்படி பெரு வந்து நிப்பான் பாருங்க. ரொம்ப எமோஷனலா இருக்குங்க இந்த சீன்லாம். அடுத்த சீன்ல நம்ம சேர்மன் கோ பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு போறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பிரஸ் மீட்ல பேசிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப ஜின்குவும் வந்துடுறான் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு, வந்துட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் ரெடியா இருக்காங்க கிளம்புறதுக்கு. அப்படி வருது பாருங்க முன்னாடி ஆஜின் கில்டு மாஸ்டர் ஜின்ஹூ, வைஸ் கில்டு மாஸ்டர் ஜின்ஹூ அப்படின்னு வருது. கெத்தா போறாங்க ஏரோப்ளேன் ஏறி. அப்படி கட் பண்ணி ஜப்பான்ல காட்டுறாங்க. அங்க ஆர்மி எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 2 வயசானால இருக்காங்க. ஐயோ இவங்க வண்டியில ஏத்ததுக்கு இடம் இல்லையே, என்ன பண்றது, நானும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் அங்கே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா பெரிய ஜெயண்ட் வந்து அப்படி கையை கொண்டு வர பாருங்க. எல்லாரும் சுடுங்க அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா பெரிய சேட ஏற வந்து கையில ஒரு சொருகு பாருங்க. நம்ம நாகா பெருசா ஜெயஜாண்டிக்கா நிப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ மிலிட்டரி போலீஸ் பின்னாடி வந்துட்டு, இது ரொம்ப டேஞ்சரஸான இடம், எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முன்னாடி வந்து ஸ்டைலா ஒரு கையை பேண்ட் பாக்கெட்ல விட்டு கெத்தா நிப்பாப்ல, ஸ்டைலா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஆல் ரைட் அப்படின்னு சொல்ல நாகா அப்படி பெரிய ஆக்கமேன் வெப்பனை எடுத்துட்டு அந்த ஜெயண்ட் மேல சொல்லுவான் பாருங்க. அந்த சீன் அந்த பேனை அப்படியே பாக்குறதுக்கு ஏதோ காட்சிலா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கையை பேண்ட் பாக்கெட்ல விட்ட மாதிரியே படப்படன்னு ஏறி அந்த மாசல சென்டர்ல ஒரு கோடு டம்னு ஒரு வெட்டுவான் பாருங்க. அப்படி அங்க கட் பண்ணி இங்க அமெரிக்கால ஸ்கேவெஞ்சர்ஸ் கில்ட் பில்டிங் காட்டுறாங்க. அங்க 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. என்ன சஞ்சின் வூ ஜப்பானுக்கு போயிட்டானா, அவனுக்கு என்ன திமிரு பாரு, ஓவர் கான்பிடன்ஸ் தான். லேடிஸ் என்ன அவனோட பவர் அப்டேட் பண்ணவே இல்ல, இருந்தாலும் ஓவர் திமிர்ல போயிட்டான் பாரு, அவனை தாக்கு பிடிக்க மாட்டான், அந்த ஜென்ஸ் கிட்ட இன்செக்ட் மாதிரி சாக போறான் பாரு அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் அவன் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் பாரு, என்னோட போட்டை நான் பெட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் அவன் 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டான்டா, நான் என்னோட வீட்டை பெட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் தாமஸ் ஆண்ட்ரே சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்க. அவன் சொல்லுவான், ஏய் நீங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்களா, அப்படின்னா நான் அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் பில்டிங்கே பெட்டு கட்டுறேன்டா, அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான் பாருங்க. டே விளக்கணீங்களா, இங்க ஒரு பெரிய எஸ்ஐ கேட்டு ஓபன் ஆக போகுது, இவ்வளவு பிரச்சனை ஆக போகுது, அதுல நீங்க எத்தனை பேர் உயிர் இருக்கீங்கன்னு பாக்கலாம்டா விளக்கணீங்களா அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து மொட்டையோ இவன் என்ன பவர் இருக்குன்னு ஓவரா திமிரா பேசுறானா அப்படின்னு சொல்ல, அங்க உள்ளவன டே அவன் எப்பவுமே அப்படிதான்டா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாமஸ் ஆண்ட்ரே அடுத்து சொல்லுவான் பாருங்க, நான் ஜப்பானுக்கு போய் ஃபன் பண்ணிட்டு இருக்கணும், இருந்தாலும் என்ன நாளைக்கு இங்க செம்ம ஃபன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணி ஜப்பான்ல காட்டுறாங்க. ஒரு பெரிய ஜெயண்ட் ஒரு சின்ன பொண்ணு அப்படியே பிடிக்க போகும் பாருங்க. அந்த சின்ன பொண்ணு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப டக்குன்னு அது கை துண்டா போகும் பாருங்க. யாரான்னு பார்த்தா நம்ம இங்கிலீஷ் தான். ஒரு கையில அந்த சின்ன பொண்ணு பிடிச்சிட்டு இன்னொரு கையில டீமன் கிங் பாரான் சோட வச்சுட்டு சும்மா கெத்தா நிப்பான். அப்போ அயன் வருவான் பாருங்க. இந்த தோர் ராக்னரா இருக்குல்ல, ஹல்க் பறந்து போய் அடிப்பான் தெரியுமா, அதே மாதிரி அந்த கையில வெப்பனை வச்சுட்டு
பறந்து போயிட்டு தலையில டன்னு ஒரு அடி, தலை சதறி அப்படி கீழே விழு பாருங்க. அயனும் ஓகேவா பங்கு அப்படின்னு சொல்ல நம்ம இக்ரிஸ் நின்று இருப்பான். அப்போ சீன் காட்டுவாங்க பாருங்க. இது எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம இக்ரிஸ் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பாசமா பாப்பாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த சீன் பாக்குறதுக்கு. இக்ரிஸுக்கு பாசம்லாம் காட்ட தெரியுமா. இந்த சீன்லாம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இவங்க ஹெலிகாப்டர் நின்று லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருப்பானுங்க. சொல்லுவாங்க பாருங்க, சஞ்சீவ் இங்க வந்துட்டாரு, அவரோட சேடை எல்லாம் அந்த ஜெயன்ஸை பிடிச்சி கடிச்சு தின்னுட்டு இருக்குது அப்படி பாத்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த ஜெயன்ஸ்ல அந்த சேடை எறும்புலாம் போட்டு கடிச்சிட்டு கிடக்கும். அடுத்து நம்ம ஹீரோ அயன் பண்றதை பார்த்துட்டு என்ன அயன் ரொம்ப குஷியா இருக்கான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பின்னாடி ஆர்மி ஆபீசர் வந்து, சார் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, இல்லங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க உயிரை பணைய வச்சு எவ்வளவு பேரை காப்பாத்துறீங்க, சரி ஜினுகு இவங்க எல்லாம் சேஃபான இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, உண்மையான ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லுவான் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட பாக்குறேன். இந்த வீடியோவை நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அனிமி ஃப்ரீக்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.